ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். அதுக்கு சாக்லேட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தா ஏற்ற மாதிரி அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் வந்து சாக்லேட்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த பவுலை வந்து நம்ம மேலே வச்சிடலாம். ஏன் வந்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி இன்னொரு பவுலில் சாக்லேட் வைக்கலாம்னா நம்ம டபுள் பாயிண்ட் மெத்தட் பண்ண போகிறோம். அதனால அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்புலாம் ஆன் பண்ணும்போது யாராவது பெரியவங்க கூட வந்து ஆன் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாம் செய்வீங்கன்னா நம்ம சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நான் அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டேன். ஏன்னா வந்து தண்ணி சூடாயிடுச்சுன்னா நம்ம அடுப்புலேருந்து கீழே இறக்கிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. சாக்லேட் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னே தெரியும். இல்லை அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம வந்து டியூஷன் போயிட்டு வந்துட்டோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரீஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க. செம்மையாக இருக்குது. ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குற அப்படியே அந்த சாக்கோபார் மாதிரியே இருக்குல்ல. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது வீட்டில். ஃபஸ்ட் டைம் இதுதான் நான் செஞ்சு சாப்பிட்றேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து நார்மல் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இதுக்கு வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வேறு செஞ்சுருக்கேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.